பக்தி கவசம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு அற்புதமான தகவல் அப்படின்றது தான். என்ன அப்படின்னா, ஒரு வீட்டினுடைய ஒரு செல்வம் அப்படின்றது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அறையிலிருந்து தான் ஆரம்பம் ஆகிறது. அந்த அறையை நம்ம எப்படி பாதுகாக்கிறோமோ, எப்படி பராமரிக்கிறோமோ அதை பொறுத்து தான் அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் குடிக்கொள்றது அப்படின்றது அடங்கியிருக்கு. சரி, இப்போது அந்த அறை பற்றின விளக்கத்தையும் சரி, ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி பராமரிப்பது, இந்த மாதிரி ஒரு சின்ன டிப்ஸ் அப்படின்றது தான் இப்போது இந்த பதிவில் முழுக்க நான் சொல்ல இருக்கிறேன். முதல்ல அப்படின்னு பார்த்தோன்னா, எப்பயுமே ஒரு வீடு அப்படின்னு எடுத்தோன்னா சமையலறை கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? அந்த சமையலறை சாதாரண உணவு தயாரிக்கக்கூடிய அறை மட்டும் கிடையாது. எதனால் அப்படின்னா, அன்னபூர்ணியான இருக்கக்கூடிய அந்த தாயாரானவள் நம்மளுடைய வீட்டின் இருக்கக்கூடிய அந்த அடுப்பு அறை அப்படின்னு சொல்லக்கூடியதும் சரி, சமையலறை என்கிற சொல்லக்கூடியதும் சரி, அந்த அறையில் தான் குடிக்கொள்கிறாங்க. ஸோ எந்த வீட்டின் பெண்மணி ஒரு வீட்டின் இருக்கக்கூடிய சமையலறையில் இருக்கக்கூடிய அடுப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம தினம்தோறும் சமைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சமையல் அறையில் இருக்கக்கூடிய அந்த அடுப்பு சுத்தபத்தமாக யார் பராமரிக்கிறீர்களோ அவங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி, செல்வ செழிப்பு அப்படின்றது குறையில்லாமல் இருக்கும். எப்பயுமே ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அடுப்பு சார்ந்த விஷயங்கள், கேஸ் ஸ்டவ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு சுத்தபத்தமாக இருக்கக்கூடிய வீட்டில் போய் கவனித்து பாருங்கள், அவங்களுக்கு பண கஷ்டம் அப்படின்றதே ஏற்படாது. ஏதாவது ஒரு வகையில் கஷ்டப்படுற நேரத்தில் பண உதவி அப்படின்றது கடனாவது வாங்கிப்பாங்க. ஸோ கஷ்டம் அப்படின்றது அவங்களுக்கு அமையவே அமையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ ஒரு சில வீட்டில் நீங்கள் போய் பாருங்கள், ஒரு எண்ணெய் பிசுக்கோடு இருக்கக்கூடிய அடுப்பு அப்படின்றத நீங்கள் கண்கூடா பார்க்க முடியும். அந்த வீட்டில் கேட்டு பாருங்கள், எவ்வளோ பணம் வந்தாலும் தங்கலை, வீட்டில் விரயங்கள் அதிகமாக போகுது, பண நெருக்கடிகள் அதிகமாக இருக்குதுங்க அப்படின்னு அவங்க வாயிலிருந்தே வார்த்தைகளை நீங்கள் உங்களால் வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி அந்த எண்ணெய் அப்படின்னு வந்துட்டாவே சனி பகவானுடைய அம்சம். அந்த இடத்துல சனி குடிக்கொள்கிறாரு உங்கள் அடுப்பில் அப்படின்றது அர்த்தம். செல்வம் இருக்க வேண்டிய இடம், சுக்கிர பகவான் இருக்க வேண்டிய இடம் அது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் சனீஸ்வரருக்கு இடம் கொடுக்கும் பொழுது எப்படி உங்கள் லைஃப்பில் பணம், காசு, ஒரு அந்தஸ்து, ஒரு செல்வம் இதெல்லாம் உண்டாகும். ஸோ அதனால தான் நிறைய தடங்கள் அப்படின்றது ஏற்பட்டுருக்கு. அந்த இடத்துல தரித்திரம் அப்படின்றதும் உண்டாகும். மகாலட்சுமி தாயார் குடிக்கொள்ள முடியாத ஒரு இடமா மாறிடும். ஸோ அதனால தான் வெறும் நீங்கள் சமைக்கக்கூடிய அடுப்பாக மட்டும் கருதாமல் அக்னி தேவருக்கு இடம் கொடுக்கக்கூடிய இடமாக நீங்கள் அதை பாவித்து ஒவ்வொரு முறையும் காலையில் எந்திரிச்சதும் அந்த அடுப்பை நீங்கள் சுத்தப்படுத்திட்டு சமையல் செய்ய ஆரம்பிங்க. ஸோ அந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலையுமே சரி, நிறைய மாற்றங்கள் ஆகட்டும், அடுத்தடுத்து நிகழக்கூடிய செல்வ செழிப்புகள், முன்னேற்றங்கள் இது எல்லாமே கண்கூடாக பார்க்கலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா இந்த கமெண்ட் பாக்ஸ்லையே தெரிவிங்க. இந்த வீடியோ பதிவில் இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. என்கிட்ட முழு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இந்த இடத்துல ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்குன்னு என்னுடைய காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டுட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் முழு ஜாதகத்தை பார்த்து கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ பதிவு இதோட நிறைவடைந்தது. அடுத்த ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.